Hello dear children, welcome to 3rd standard computer science 3rd class. Children, in previous class we discussed about chapter 1 how computer works. Topic introduction, basic principle of computer, input, process, output. Then some examples of real life IPO cycle, input, process, output. Today we are going to see the topic input devices. Okay children, input devices. All of you take your computer science book, take page number 7. Is it children? Yes, okay. A computer have different devices using which it carries out tasks, as in the process the devices are named as. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் டிவைசஸ் 3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டிவைசஸ் இருக்குது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டிவைசஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டிவைசஸை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, ஃபஸ்ட்டு டிவைஸ் என்னென்னா இன்புட் டிவைசஸ், செகண்ட் ஒன் ப்ராசஸிங் டிவைஸ், தேர்ட் ஒன் அவுட்புட் டிவைசஸ். எஸ் சில்ட்ரன்? First one input devices, second one processing device, third one output devices. Children listen ma, first I read the paragraph input devices. Okay, the input devices in a computer collectively accept the input from the external world. Names of the input devices of computer are keyboard, scanner, mouse, microphone, light pen, etc. Yes, input devices means input devices are devices that provide information and data to the computer. An input device is a peripheral used to provide data and control signals and information processing system such as a computer or other information appliance. Yes, okay. So இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இன்புட் டிவைசஸ் ஆர் டிவைசஸ். அது எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் எதில் ப்ரொவைட் பண்ணுது, கம்ப்யூட்டரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே சில்ட்ரன்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்புட் டிவைசஸ் என்னதெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எல்லோரும் பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. கீபோர்ட், ஸ்கேனர், மவுஸ், மைக்ரோஃபோன், லைட் பென். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா நீட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பென்சில் எடுத்து. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்புட் டிவைசஸ். ஸோ ஆல் ஆஃப் யூ அண்டர்லைன் த வேர்ட். சில்ட்ரன், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மா? எஸ். நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் ஆர் பிக்சர்ஸ் ஆஃப் சம் இன்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் த பிக்சர், ஆல் ஆஃப் யூ சி த பிக்சர்மா. ஸோ நிறைய பிக்சர்ஸ் இருக்கா, எல்லாருக்கும் தெரியுதா? என்னென்ன பிக்சர்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் சில்ட்ரன். இதெல்லாம் கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தனித்தனியாக காட்டியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் கம்ப்யூட்டரில் உள்ள சில பார்ட்ஸில் இன்புட் டிவைசஸ் இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, தென் ப்ராசஸிங் டிவைசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்குறது என்னென்னா இன்புட் டிவைசஸ் தான். சரியா? ஸோ அந்த இன்புட் டிவைசஸில் உள்ள பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போமா? என்னென்ன பிக்சர்லாம் இன்புட் டிவைசஸ்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீபோர்டு. கீபோர்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? போன டைமே நம்ம பார்த்தோம்ல, இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே மிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கீபோர்டு பட்டனாக இருக்கா, ஸோ அது கீபோர்டு. சரியா? நெக்ஸ்ட்டு ஒன் மவுஸ். அது என்னதுமா? மவுஸ். இதுவும் உனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஒன் ஜாய்ஸ்டிக். இதுவும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஓகேவா? ஜாய்ஸ்டிக். தென் ட்ராக் பால். இதுவும் இன்புட் டிவைசஸ், ட்ராக் பால். தென் ஸ்கேனர். என்னதுமா? ஸ்கேனர். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன். என்னதுமா? டச் ஸ்க்ரீன். தென் அதுக்கப்புறம் வெப்கேம். இதெல்லாம் என்னது? இன்புட் டிவைசஸ், வெப்கேம். நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோஃபோன். ஸோ இது எல்லாமே என்ன இருக்குன்னா சிஸ்டமில், கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸ். இது எல்லாமே என்ன பார்ட்ஸ்? இன்புட் டிவைசஸ். ஓகேவா சில்ட்ரன்?
Children, next topic, processing device. So all of you take page number 8, children. Processing device. So first I read this paragraph. Okay, there is only one processing device. It is abbreviated as CPU. It stands for Central Processing Unit. It is small in size. It is placed on the motherboard of the computer. It is called the brain of the computer. All the thinking of the computer happens with the CPU. Okay, so என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராசஸிங் டிவைஸ், there is only one processing device தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராசஸிங் டிவைஸ். இட் இஸ் அப்ரிவியேட்டட் as CPU. ஓகே, சிபியூவோட அப்ரிவியேஷன் என்னன்னு பாருங்கள். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Central Processing Unit. So all of you underline the word Central Processing Unit. This is very important word. ஓகேவா? கம்ப்யூட்டரில் CPU அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. இட் இஸ் ஸ்மால் இன் சைஸ். இது பார்க்க என்னவாக இருக்கும்? ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் தி மதர் போர்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ ஃபிகர் அந்த 1.2 போட்டு பக்கத்தில் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, CPU. ஸோ இது வந்து எதில் இருக்கும்? மதர்போர்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இட் இஸ் கால்டு த பிரைன் ஆஃப் தி கம்ப்யூட்டர். பிரைன்னா என்னதுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிரைன் மீன்ஸ், நமக்கெல்லாம் பிரெயின் இருக்கு இல்லையா, மூளை. ஸோ நமக்கு நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்? நம்ம பிரெயினில் என்னெல்லாம் நமக்கு தோணுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்படி தானே இல்லையா? ஸோ நம்மளுடைய பாடி பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரெயின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் பிரெயின் அப்படிங்கிறது, பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டருக்கு பிரெயின் எது? CPU. என்னதுமா? CPU. ஓகேவா? ஸோ the thinking of the computer happens with the CPU. ஸோ என்னெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் திங்க் பண்ணுதோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணும்? CPU தான் நமக்கு ஆப்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். இட்ஸ் அ CPU. Okay children, can you understand children? Okay, next topic, output devices. So all of you listen carefully ma. These devices show the output of the computer in some form. You have already learned about monitor. There are also other output devices like speakers, plotter, printer, etc. Given below are the pictures of some output devices. ஸோ அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க அவுட்புட் டிவைசஸ் என்னதெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ், plotter, printer. ஓகேவா? அதாவது என்னென்னா அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? அவுட்புட் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே, பிரிண்ட் அண்ட் ஷோ த ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் டன் பை CPU. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவுட்புட் டிவைசஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டிஸ்பிளே, பிரிண்ட் அண்ட் ஷோ த ரிசல்ட்ஸ். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் கடையிலலாம் போய் பார்த்துருப்பீங்க, பிரிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு இப்போ கம்ப்யூட்டர் வந்து பில் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பிரிண்ட் பண்ணி தானே உங்கள் கையில் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது என்னது உனக்கு? ஸ்கூலில் இப்போ நீங்கள் போய் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மேம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பில்லை என்ட்ரி போட்டு உங்கள் கையில் ஃபீஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அவுட்புட் நமக்கு வெளியில் வருது இல்லையா? பிரிண்டர்லேருந்து அப்படியே வெளியில் வரல, அந்த மிஷினில் ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா? ஸோ பிரிண்டரில் அப்படியே வெளியில் வரும்போது ஸோ அதை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு அவுட்புட் காட்டுறது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மானிட்டர்லேயே நமக்கு என்ன ஆகும்? அவுட்புட் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். சரியா? 2 + 6 = 8 அப்படின்னு போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை கம்ப்யூட்டரில் தான் நமக்கு எதில் டிஸ்பிளே ஆகும்? மானிட்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மானிட்டர் இஸ் அ அவுட்புட் டிவைஸ். ஓகே, ஸோ அது மாதிரி நமக்கு ரிசல்ட்ஸ் காட்டுறது அது எல்லாமே எதில் நம்ம பண்ணுவோம்? பார்க்கலாம். அவுட்புட் டிவைசஸ் தான் நமக்கு காட்டும் இல்லையா? there are various output device to get information of the computer. So the most common output devices are monitor, printer, speaker, headset, projector and plotter. Okay, so examples of output devices. அவுட்புட் டிவைசஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீக்கர்ஸ், plotter, printer. ஸோ அண்டர்லைன் த வேர்ட்மா, ஸ்பீக்கர்ஸ், plotter, printer. எல்லோரும் இந்த பிக்சர் பாருங்கம்மா. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் டிவைசஸ் என்னதுலான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர், மானிட்டர், ஹெட்ஃபோன், ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர்,
ஜிபிஎஸ் லொக்கேஷன், பிளாட்டர், வீடியோ கார்டு அண்ட் ஸ்பீக்கர். ஓகே, சவுண்ட் கார்டு. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா அவுட்புட் டிவைசஸ். சரியா? ஸோ கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸில் உள்ள அவுட்புட் டிவைசஸ்லாம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இன்புட் டிவைசஸ் பிக்சர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது அவுட்புட் டிவைசஸ் பிக்சர். ஸோ டுடே ஹோம்ஒர்க் சில்ட்ரன், இந்த பிக்சரில் உள்ள நேம்ஸ் ஃபுல்லாக கீழே எழுதியிருக்காங்களா? ஸோ அந்த நேம்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, ரஃப் நோட் எடுத்து, ஸோ கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், ஸோ பார்த்து இந்த ஸ்பெல்லிங் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேமை மட்டும் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிக்சர்லாம் ட்ரா பண்ண வேண்டாம், நேமை மட்டும் ரைட் பண்ணுறீங்க. ஸோ இதில் 6 பிக்சர்ஸ் இருக்குன்னா 6 பிக்சர்ஸோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸில் உள்ள நேமையும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? இந்த பிக்சரில் அவுட்புட் டிவைசஸ் நேம்ஸ்லாம் இருக்குது. மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், ப்ரொஜெக்டர். ஸோ இந்த பிக்சர்ஸோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி ரஃப் நோட்டில், இன் யுவர் ரஃப் நோட். ஓகேவா? ஸோ ரஃப் நோட்டில் கண்டினியூவாக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே வாங்கம்மா. டேட் போட்டு ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. Children, remaining portion we will see the next class. Thank you children.